தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. டாஸ்மாக் விவகாரம் என்றாலே இந்த பாட்டிலுக்கு திரும்ப 10 ரூபாய் ஒப்படைக்கப்படக்கூடிய ஒரு விவகாரம் எப்போதும் சர்ச்சையாகவே இருந்தது. இந்நிலையில் காலி மது பாட்டில்களை திரும்ப பெற ஏதுவாக இயந்திரம் அறிமுகப்படுத்தப்படும் என்று ஏற்கனவே தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்பொழுது முதற்கட்டமாக அந்த ஏஐ இயந்திரமானது அதிநவீன இயந்திரமானது தற்பொழுது அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது, களத்தில் இறக்கப்பட்டிருக்கிறது என்பதை முக்கிய செய்தியாக நாம் பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் ஆல்வின். ஆல்வின் வணக்கம். தற்பொழுது இந்த ஏஐ நவீன இயந்திரம் எந்த டாஸ்மாக்ல களமிறக்கப்பட்டிருக்கு, இது எப்படி செயல்படுது, மது பிரியர்கள் வாடிக்கையாளர்கள் இது எப்படி கையாளுறாங்க, விரிவான தகவல்களை பதிவு பண்ணுங்க. தமிழகத்தில் சுற்றுச்சூழல் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் டாஸ்மாக் கடைகளில் காலி மது பாட்டில்களை திரும்ப பெறும் திட்டம், அது திரும்ப பெற்று அதுக்கு பதிலாக 10 ரூபாய் வழங்கப்படும் திட்டம் தமிழகத்தில் ஒரு சில மாவட்டங்களில் இருக்கிறது. இந்த நிலையில் இந்த திட்டத்தை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்லும் விதமாக சென்னை எழும்பூரில் இருக்கக்கூடிய ஆல்பர்ட் டாஸ்மாக் கடைகளில் இந்த சோதனை திட்டமானது வைக்கப்பட்டுள்ளது. புதிய ஏஐ சோதனை முயற்சி இங்கே தொடங்கப்பட்டுள்ளது. இங்கு வைக்கப்பட்டுள்ள அதிநவீன தானியங்கி இயந்திரத்தில் மது பிரியர்கள் தங்களின் காலி மது பாட்டில்களை செலுத்தலாம். இந்த இயந்திரத்தில் பொருத்தப்பட்டுள்ள ஏஐ கேமராக்கள் QR கோடுகளை அந்த பாட்டில் QR கோடுகளை அந்த மிஷின் இது ஆய்வு செய்து அதை துல்லியமாக கண்டறிந்து அதற்கு பதிலாக 10 ரூபாய் டிஜிட்டல் முறையிலோ அல்லது ரொக்கமாகவோ திரும்ப பெறும் வசதிகளை இதில் கொண்டு வந்துள்ளது. இப்பொழுது இந்த பாட்டில்களில் ஏஐ சோதனை டெக்னாலஜி பொருத்தப்பட்டுள்ளது. இது இந்த சோதனை வெற்றியடையும் பட்சத்தில் தமிழகம் முழுவதும் உள்ள முக்கிய டாஸ்மாக் கடைகளுக்கு இந்த ஏஐ இயந்திரம் திட்டம் விரிவுபடுத்தலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த இப்போது நம் நேரடியாக பார்க்கலாம். இப்போது நம்மளுக்கு அந்த தானியங்கி இயந்திரம் எப்படி இயங்க கொடுக்கிறது என்பதை நேரடியாக பார்க்கலாம். இப்போ நம்மளிடையே அதை ஸ்கேன் செய்து அதை நம்ம நேரடியாக எப்படி இயங்குகிறது என்பதை நம்ம தெளிவாக பார்க்கலாம். நம்மளிடையே அதிகாரி இருக்கலாம், அவர்கிட்ட கேட்கலாம். அதுதான் இப்ப டெஸ்ட் டெமோ தான். இப்போ இந்த தானியங்கி நீங்க பாத்தீங்கன்னா அங்க உள்ள QR கோட் ஸ்கேன் பண்றாங்க. அதை வச்சு இப்போ இவங்க இங்கே வந்து டெமோ தான் வந்திருக்கு. டெமோங்கிறனால இப்போ இவங்க உங்கள் மொபைல் நம்பரோ யூபிஐ கோடோ எதனாலும் ஸ்கேன் பண்ணிக்கலாம். அது பண்ணோன்னா உங்களுக்கு இதில் க்ரீன் லைட் வரும். க்ரீன் லைட் வந்தால் நீங்கள் பாட்டிலோடைய ஸ்கேன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ஆட்டோமேட்டிக்காக உங்கள் மொபைல் நம்பருக்கு அந்த 10 ரூபா ஏறிடும். டெமோ பண்ணலாம். இப்போ உங்களுக்கு அந்த பாட்டில் வேணும். ஓகே, நீ பாட்டில் ஒன்று உள்ளே இருந்ததுன்னா நம்ம வாங்கிட்டு வந்து பண்ணலாம். ஒரு பாட்டில் பீர் பாட்டில் இருக்கு. ஆமாம், இந்த பாட்டில் இருக்குது. இப்போது நேரடியாக நம்மளுக்கு டெமோ மூலமாக காண்பிக்கிறார். இந்த QR கோடு இருக்குது. இந்த QR கோடு நம்ம ஃபஸ்ட்டு மொபைல் எண்ணு போட்டுக்கலாம். இப்போ மொபைல் எண்ணு போட்டிங்கன்னா மொபைல் நம்பரை பதிவு செய்யவும். ஆமாம், இப்போ இதுக்கு உங்களுக்கு OTP வரும். இது இந்த OTP வந்திருக்கு 9033. இதை ஓகே பண்ணிங்கன்னா இப்போ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வரும். இப்போ இதை இதில் ஸ்கேன் பண்ணிங்கன்னா இப்போ இது ஓப்பன் ஆயிரும். இதில் உள்ளே போட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு காசு உங்கள் அக்கௌண்ட்டுக்கு ஏறிடும். இது அமௌண்ட் எப்படி வெளியே வருதா இல்லை அக்கௌண்ட்டுக்கு ஏறிடும்? அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். அதனால தான் உங்களுக்கு ஃபோன் நம்பரை போட்டு OTP கொடுக்குறீங்க. ஓகே, தேங்க்யூ சார். இந்த பாட்டில்களை உள்ள செலுத்திய பின்னர் நேரடியாக ரொக்கமாகவும் டிஜிட்டல் பரிவர்த்தனை மூலமாகவும் பணத்தை பெற்றுக்கொள்ளலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சோதனை வெற்றி பெற்றால் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து டாஸ்மாக் கடைகளிலும் இந்த மிஷினானது நடைமுறைப்படுத்த இருக்கப்படலாம் என தெரிவிக்கப்படுகிறது. நன்றி ஆல்வின், உங்களோட விரிவான தகவல்களுக்கு. காலி மது பாட்டில்களை பெற்றுக்கொண்டு 10 ரூபாய் திரும்ப வழங்கக்கூடிய ஏஐ அடிப்படையிலான இந்த நவீன இயந்திரம் தற்பொழுது களமிறக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்ந்து தமிழகம் முழுக்கவே விரிவுபடுத்தப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. களத்திலிருந்து விரிவான தகவல்களை செய்தியாளர் ஆல்வின் வழங்கிய தகவல்களை நாம் கேட்டோம். தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.